ஆண்டவருக்காக இருக்கேன், அவருக்காக தான் மறிக்கணும். ரத்த சாட்சியாக மறிச்சா நமக்கு இன்னும் ஸ்லாகியவங்க. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? ஆண்டவர் பிள்ளைய என்னை தூக்கி எடுத்ததுக்கு நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். ஏன்னா அப்போ இல்லாத சந்தோஷம் இப்போ தான் எனக்கு இருக்குது. ஏன்னா அவர் கூடவே இருக்கேன். பவுல் சொன்ன மாதிரி அவருக்காகவே, அவருக்கு பற்றி அவருக்கு என்ன பண்ணலாம், எப்படி வாழலாம், அவருக்கு எப்படி ஸ்தோத்திரம் சொல்லலாம், எப்படி அவருக்கு அவரோட சித்தத்தை செய்யலாம், அதுதான் நம்ம என்னோட நோக்கமாக இருக்குது. அவர் இருந்தால் போதும் சகலமும் நமக்கு நன்மைக்கு எதுவாக நடக்கும். ஸோ ஒவ்வொரு இடத்துலையும் போய் நான் இன்னும் நிறைய பேருக்கு சாட்சியாகவும் செய்தி கொடுக்குறவங்களும் நான் மாறணும். ஆண்டவர் ஆசீர்வதிக்கணும். எனக்காக ஜெபிச்சுக்குங்க. இந்த சினிமா துறை மக்களுக்காக ஜெபிங்க, தயவுசெய்து ஜெபிங்க, எல்லாம் ரட்சிக்கப்படட்டும். இல்லை ஆனால் ஆண்டவர் பாருங்கள், எல்லாத்தையும் இழக்க வச்சுட்டு பரலோகத்தை பார்க்க போயிச்சார் பாருங்க. அதுதாங்க ஆண்டவர். ஐஸ்வர்யர் பரலோகத்தில் நுழைய முடியாது, நான் நுழைஞ்சே இருக்க முடியாது கண்டிப்பாக. ஆனால் ஆண்டவர் எல்லாத்தையும் இழக்க வச்சு பரிசுத்த தேவனை தெரிந்து கொள்ள வச்சார் பாருங்க. ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை வாழ, அதுதாங்க ஆண்டவர். அதுதான் ஆண்டவர். நம்மை மாற்றக்கூடியவர், நம் மனசை மாற்ற